हिरण्य कुमारी धीमहि दुर्गे प्रचोदयात् हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतत्रजा चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेदो महावः ता महावः जातवेदो लक्ष्मीमनमयापिनीं हिरण्यं विन्देयं गावत्तं पुरुषाणः हस्तप्रजामयेतेजो ददातमयमेधामयं प्रजामयेन्द्रियं ददातमयमेधामयं प्रजामयशौर्योदया स्वाहा पुरुषाय विद्महे महादेवाय धीमहि रुद्रप्रचोदयात् स्वाहा इरेवा पोट्री कलहत्तिरणे पोट्री கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல அவனுடைய தனிப்பெரும் கருணையினாலே நமது ஆலயத்திலே இன்றைய தினம் பிராயச்சித்த யாக வைபவமானது சிறப்பான முறையிலே விநாயகர் வழிபாடு முதலாக துவங்கப்பட்டு இந்த ஆலயத்தில் உள்ள எல்லா விதமான தோஷங்களையும் நீக்கும் பொருட்டாக வாஸ்து ஹோமங்கள் பலிதானங்கள்லாம் கொடுக்கப்பட்டு சுவாமி அம்பாள் பரிவார மூர்த்திகளுக்கு கலச பூஜைகள் வேதிகையிலே ஸ்தாபனம் செய்து அக்னி பிரதிஷ்டை செய்து அக்னி மத்தியிலே எல்லாம் வல்ல புது ஆவுடையா யோக சக்தி அம்பாளை ஆவாகனம் செய்து 108 விதமான ஹோம திரவியங்கள் பல வர்க்கங்கள் தானிய வர்க்கங்கள் நெய் பால் போன்ற விசேஷமான விருந்தங்களினாலே யாகங்கள் செய்யப்பட்டு சிவபெருமானுக்கு உரித்த மந்திரமாக ஸ்ரீருத்ர பாராயணமானது இறைவனுக்கு சேவிக்கப்பட்டு இப்பொழுது பூர்ணாகுதி என்று சொல்லக்கூடிய இந்த யாகத்தினுடைய நிறைவு வேள்வியாக நடைபெற உள்ளது. இது போன்ற புண்ணிய கஷேத்திரத்திலே இறைவன் விருட்ச ரூபத்திலே இங்கே எழுந்தருளி வானுகோபர் மகாகோபர் என்று சொல்லக்கூடிய இரு முனிவர்களுக்கு அனுகிரகம் செய்து மத்தியமமா என்று சொல்லக்கூடிய மத்தியஸ்தமா இருந்து அவர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்த க்ஷேத்திரம் இந்த புது ஆவடையா என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரம். பகல்ல நடராஜ பெருமான் சிதம்பரத்திலும் இரவு 12 மணிக்கு இங்கே தரிசனம் கொடுப்பதாக ஐதீகம் இந்த ஆலயத்திலே. அப்பேற்பட்ட புண்ணியமான க்ஷேத்திரம். இந்த பகுதியிலே அதிகம் வரக்கூடிய பக்தர்கள் வரக்கூடிய ஆலயம் இந்த ஆலயம். எல்லா விதமான ஜீவராசியும் காக்கக்கூடிய எல்லாம் உள்ள இறைவன் சிவபெருமான் ஒவ்வொரு நாமங்களும் ஒவ்வொரு ரூபங்களாக இங்கே எழுந்தருளி அனுகிரகம் செய்து கொண்டிருக்கின்றார். அப்பேற்பட்ட இந்த ஆலயத்திலே இந்த பிராயச்சித்த யாகமானது நடைபெற்று நீங்கள் எல்லாம் மனதில் நினைக்கக்கூடிய காரியங்களை இறைவனிடம் பிரார்த்தித்து மாணிக்கவாசக பெருமான் சொல்வது போல சிவபெருமான்கிட்ட நம்ம எதுவுமே கேட்கக்கூடாது, எல்லாமே கொடுக்கக்கூடியவர் அவர். வேண்டத்தக்கது அறியோயினும் வேண்டும் முழுதும் தருவோயினும் சுவாமி கேட்டாரா அண்ணன் அவர் மாணிக்கவாசக பெருமான் சொல்றார், வேண்டத்தக்கது அறியோயினி, எனக்கு என்ன வேணும் உனக்கு தெரியும், வேண்டும் முழுதும் தருவோயினி, நீ எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், வேண்டி என்னை பணிகொண்டால் நானும் அதுவே வேண்டி. எதுவும் பரிசு கொடுக்கணும் அப்படின்னா நீ என்ன கொடுக்குறியோ அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் சொல்றாரு. அதே போல இந்த சிவபெருமானுக்கு நம்ம எதுவும் வேண்ட வேண்டியதில்லை, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர், போக மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கக்கூடியவர், தாயாகவும் தந்தையாகவும் விளங்கக்கூடியவர். சுவாமிகிட்டே அம்பாள் இருக்க அந்தர்கதமா தொமேவ மாதாச்ச பிதா தொமேவ தொமேவ பந்துச்ச சகா தொமேவ தொமேவ வித்யாம் திரகிணம் தொமேவ தொமேவ சர்வம் மமதேவ தேவ என்று சோகங்கள் கூறுகின்றது. சுவாமி அம்பாளும் பிரிவில்லை, தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றார் என்று நினைக்கும் பொழுது தொமேவ பந்துச்ச சகா தொமேவ, யாரும் இல்லைன்னு வருத்தப்படும் பொழுது நமக்கு உறவாகவும் நண்பனாகவும் இருக்கின்றார் சுவாமி. கண்கலங்கி நிற்கும் போது பிரார்த்தனைனா நண்பனாக யார் மூலமாக நமக்கு இந்த உதவியானது கிடைக்கும். தொமைவ வித்யாம் திரகிணம் தொமைவி, திரகிணம்னா எல்லா விதமான பொருள்களும், வித்யான்னா அறிவு ஞானம் கல்வி கொடுக்கக்கூடியவர், எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய இறைவன் எல்லாமாவும் இருக்கின்றார். தொமைவ சர்வம் மமதேவ தேவ, இந்த உலகத்தில் சர்வ சாட்சியாகவும்
சர்வலோக நாயகனாகவும் சர்வ காரியத்திற்கும் சுபப்பிரதம் சொல்லக்கூடிய மங்களகரமான மூர்த்தியாகவும் இருக்கக்கூடியவர் நமது சிவபெருமான். இந்த ஆலயத்திலே பொது ஆவடையார் என்று சொல்லக்கூடிய மத்தியஸ்தபுரீஸ்வரராகவும் யோக சக்தி அம்பாளுடன் கூடி இந்த வட விருட்சத்திலே அமர்ந்து பல நூற்றாண்டு காலம் இங்கே அனுகிரகம் செய்யக்கூடிய மூர்த்தியாக இருக்கக்கூடிய பொது ஆவடையாரை பிரார்த்தித்து இந்த யாகங்களை எல்லாம் பார்ப்பது பெரிய ஒரு புண்ணியம். மனிதனாக பிறந்த பிறவி பயனை அடையணும் அப்படின்னா இந்த ஆலயங்கள் தொழுவது, ஆன்மீகம், தர்மங்கள் செய்வது, அதன் மூலமாக நம்முடைய மனது ஒருநிலை பெற்று தியானம் பெற்று சரியை கிரியை யோகம் ஞானம் சொல்லக்கூடிய நம்மளுடைய மனது பக்குவப்பட்டு ஒவ்வொரு நிலையாக அடைந்து எல்லாம் உள்ள இறைவனுடைய வீடு பெயரை சேர்வதற்கு தான் இந்த நம்மளுடைய ஆலய வழிபாடு யாக பூஜைகள் எல்லாமே. அப்பேற்பட்ட இந்த பொது ஆவணரை அனைவரும் பிரார்த்தித்து அவரவர் மனதில் உள்ள காரியங்களை பிரார்த்தனை செய்து எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய மகா மந்திரமானதே இங்கே ஜபம் பண்ணது. ஸ்ரீ ருத்ரம் சொல்லக்கூடிய மகா மந்திரம். இந்த 63 நாயன்மார்களே ருத்ர பசுபதி நாயனார்னு இருக்கார். சிவன்ட கேட்கிறார், இந்த மனிதர்கள் தன்னுடைய பூர்வ புண்ணிய பாவத்துக்கு ஏற்ப நிறையா பாவங்கள்லாம் அந்த ஆன்மாக்கள் செய்கின்றது, அதுக்கு என்ன பிராயச்சித்தன்று சுவாமிகிட்ட கேட்குறார். அதுக்கு சுவாமி சொல்றார், வேத மந்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ ருத்ரம் சொல்லக்கூடிய அந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதும் அதை கேட்பதும் அதன் யாகம் செய்வதும் எல்லா விதமான பாவங்களையும் போக்கக்கூடிய மந்திரமாக இருக்கின்றது, அதை செய்ய அப்படிங்கிறார். அதனால தான் அவருக்கு ருத்ர பசுபதி நாயனார். அப்பேற்பட்ட வேத மந்திரங்களுக்கு ஜபம் செய்து விசேஷமான முறையில் யாகங்கள்லாம் செய்யப்பட்டு இப்போது பூர்ணாகுதி செய்து யாகம் செய்த அனைத்து மந்திர அருள் சக்திகளையும் கலசத்திலே சேர்த்து அதன் பிறகு 9 மணிக்கு மேலாக நடை திறந்து உள்ளே புண்ணியாவாச்சனம் செய்து நிர்மால்ய விதர்சனம்லாம் செய்யப்பட்டு சுவாமிக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்யப்பட்டு 11:30 மணிக்கு மேலாக கலசங்கள் புறப்பாடு செய்யப்பட்டு கலச அபிஷேகம் அனைத்து மூர்த்திகளும் நடைபெற்று 12 மணிக்கு நடராஜர் தரிசனம் சொல்லக்கூடிய ஒரு பொது ஆவுடையார் தரிசனமானது மகா தீபாராதனை நடைபெறுவதால் அனைவரும் அமைதி காத்திருந்து எல்லாம் உள்ள ஸ்ரீ யோகசக்தி அம்பிகா சமேத மத்தியமே பரமேஸ்வர சுவாமி சொல்லக்கூடிய பொது ஆவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள் பெறுமாறு வேண்டும் கேட்டுக்கொள். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா போற்றி. எண்ணாற்றவர்க்கும் இறைவா போற்றி.